முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையில் புதிய அமைச்சரவை இன்று பதவியேற்றுக் கொள்ள இருக்கிறது. இதை முன்னிட்டு முதலமைச்சரின் இல்லம் அமைந்துள்ள சென்னை போயஸ் தோட்டம் பகுதி விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் எழிலிடம் கேட்கலாம். எழில், போயஸ் தோட்டம் பகுதியில் தற்போது இருக்கக்கூடிய சூழல் பற்றி சொல்லுங்க. அதாவது அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான செல்வி ஜெயலலிதா அவர்கள் 6வது முறையாக பதவியேற்கின்ற காரணத்தினால், அதாவது எம்ஜிஆருக்கு அடுத்து அதிமுகவில் தொடர்ந்து அடுத்தடுத்து 2வது முறையாக ஜெயலலிதா அவர்கள் தற்போது முதல்வராகி இருக்கிறார். மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதனால் இன்று பதவியேற்பு விழா நடைபெறுகின்ற காரணத்தினால் தற்போது போயஸ் தோட்ட இல்லத்தை சுற்றி நாம் இருக்கிறோம். அந்த பகுதி மிகவும் விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான மக்கள் பல மாவட்டங்களில் இருந்து போயஸ் தோட்ட இல்லத்திற்கு வந்திருக்கிறார்கள். நாம் நின்று கொண்டிருக்கின்ற அந்த கஸ்தூரி ரங்கன் சாலை முழுவதுமாக மக்கள் கூட்டம் தற்போது அலைமோதுவதை நாம் பார்க்க முடிகிறது. தற்பொழுது பெண்கள் ஏராளமானோர் வந்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் வந்து அவர்கள் முதல்வர் இந்த போயஸ் தோட்ட இல்லத்தில் இருந்து சென்னை பல்கலைக்கழகத்தை நோக்கி செல்லும் வரை அவரை வரவேற்பதற்காக காத்து நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படியாக இந்த போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து சென்னை பல்கலைக்கழகம் வரை சுமார் 3000 போலீசார் பாதுகாப்பு பணிக்கு ஈடுபடுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பாதுகாப்பு பணி, அதாவது சென்னை போயஸ் தோட்டத்திலிருந்து அவர் ஆர்கே சாலை வழியாக சென்று கடற்கரை சாலை கடந்து அவர் சென்னை பல்கலைக்கழகத்தை சென்றடைய இருக்கிறார். இப்படியாக அவருடைய அந்த போக்குவரத்தானது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பொதுமக்கள் எந்த இடையூறும் இன்றி பொதுமக்களை அவர் பார்வையிட்டு செல்லும் வகையிலும் பொதுமக்கள் அவருக்கு வரவேற்பு கொடுக்கும் வகையிலும் இந்த ஏற்பாடுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சுமார் 12 மணிக்கு அவர் போயஸ் தோட்ட இல்லத்தில் இருந்து புறப்பட்டு அவர் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு சென்றடைவார் என்று சொல்லப்படுகிறது. தற்பொழுது நாம் இந்த இடத்தில் பார்க்க முடியும், இங்கு ஒரு விநாயகர் கோயில் ஒன்று அமைந்திருக்கிறது. முதல்வர் போயஸ் தோட்ட இல்லத்தில் இருந்து வெளியில் வந்தவுடன் இந்த இடத்தில் நின்று ஒரு வழிபாடு செய்துவிட்டு இங்கிருந்துதான் அவர் புறப்படுவார் என சொல்லப்படுகிறது. அதற்காக இந்த விநாயகர் கோவிலில் பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாம் தற்போது நடந்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. முதல்வர் அவர்கள் வெளியில் வரும்பொழுது இந்த இடத்தில் அவருக்கு பலமான வரவேற்பு கொடுப்பதற்காக எல்லா ஏற்பாடுகளும் தற்போது தயாராகி கொண்டிருக்கிறது. செண்டை மேளம், அதே போல மேள வாத்தியங்கள் அனைத்தும் காலையில் இருந்தே வாசிக்கப்பட்டு தொண்டர்கள் உற்சாகமாக கரை புரண்டு நிற்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, தற்பொழுதே காவல்துறையினர் முழுவதுமாக கட்டுப்பாட்டில் எடுத்து முதல்வர் செல்லும் போது எந்த இடையூறும் இல்லாத வகையில் அவர் சென்னை பல்கலைக்கழகத்தை நோக்கி விழா மண்டபத்தை நோக்கி செல்வதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் எடுத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பொதுமக்களை ஒழுங்குபடுத்தி முதல்வர் வரும்பொழுது ஒரு உற்சாகமான வரவேற்பை தருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள். இப்படியாக போயஸ் தோட்ட இல்லம் ஒரு விழாக்கோலம் பூண்டிருப்பதை நாம் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. அதிமுக தொண்டர்கள் அதிக அளவில் வருகை தந்திருக்காங்கன்னு சொன்னீங்க. அவங்க என்ன மாதிரியான கொண்டாட்டங்களில் ஈடுபட முடிவு செஞ்சிருக்காங்க? அதாவது காலை முதலே அதிமுக தொண்டர்கள், குறிப்பாக பெண்கள் அதிக அளவில் போயஸ் தோட்டத்திற்கு வந்து காத்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நாம் பேசும்போது அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் வெளி மாவட்டங்களில் இருந்து, குறிப்பாக பல வெளி ஊர்களில் இருந்து, சேலம், நாமக்கல், கோவை, ஈரோடு, தருமபுரி என பல ஊர்களில் இருந்து அவர்கள் நேற்றே புறப்பட்டு வந்ததாக சொல்கிறார்கள். இன்று காலை முதல்வரை பார்ப்பதற்காக ஆவலுடன் நாங்கள் காத்திருக்கிறோம் என்ற தகவலையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பெண்கள் அதிக அளவில் இங்கு வந்து வரவேற்பு கொடுப்பதற்காக நாம் பார்க்க முடிகிறது. காலை முதலே அவர்கள் இனிப்புகளை வழங்கி, அதே போல இங்கு இசைக்கப்படுகின்ற மேள வாத்தியங்களுக்கு உற்சாகமாக நடனங்களை ஆடியும் அவர்கள் தற்போது தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக அந்த உற்சாகமான ஒரு சூழ்நிலையை இங்கு நாம் பார்க்க முடிகிறது. பெண்கள் அதிக அளவில் இங்கு வந்திருப்பது குறிப்பிடத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகிறது.